இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எண்ட் கேமில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் வந்து ஸ்டேல்மேட் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஈக்குவலாக ட்ரேட் பண்ணிவிட்டு குயினை எடுத்து கேமை திரும்ப ட்ரா பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒயிட் வந்து ஒரே ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மல்டிபிள் சீக்வன்சஸை வச்சு நம்ம வந்து கேமை ட்ரா பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அது என்ன மூவாக இருக்கும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நான் வந்து அந்த சீக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த பொசிஷனில் வந்து ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா பான்ஸ் அட்வான்ஸ் பண்ணியிருந்தாலும் பிளாக்கோட கிங் வந்து பார்த்திங்கன்னா டாமினேட்டிங் பொசிஷனில் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால ஒயிட் வந்து விளையாடக்கூடிய ஒரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா பான் G6. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து கிங் H6 விளையாடணும், பான் H6 விளையாடினாலும் இல்லை வந்து வேறு வேரியேஷன் விளையாடினாலும் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டேல்மேட் பண்ணலாம். இன்னொரு வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா பானை வெட்டுறது. அண்ட் இன் தட் கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக நம்ம குயின் எடுத்து கேமை ட்ரா பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.